அது ட்ரெஸ் எடுக்கிறது ஒரு காசு கொடுத்தா என்ன செய்வாங்க, அந்த ஒரு நாள் சந்தோஷமா இருப்பாங்கல்ல, அதை பாதுகாக்க வேண்டும். உண்மையை நல்லா தெரியும். அதனால சரியான வயதுல சரியான நேரத்துல ஒரு பெண்ணுக்கு ஆரம்பிக்கா செய்யப்பட்டுச்சுன்னா அடுத்து பேருமா படிக்க படிக்க வாங்கம்மா மாமூலா செய்வதற்காண்டி. அப்போ நம்ம சொன்னா எனக்கு ஏற்ற என்னுடைய மகள் வந்து சரியாக இருக்காங்க இன்ஷால்லா. அல்லாஹ் சார் அந்த பள்ளி நிர்வாகிகளை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தோம். நான் படிக்க போய் அவங்க மட்டும் வாங்க சார் அது போக வேறு மாவட்டங்கள் இந்த வருடம் அது போக பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தோம்னா ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தேவக்கோட்டை கொடுத்தோம். அதுக்கு முந்தின நாள் சார் மேலூர் மீரா மஹாலில் வச்சு கொடுத்தோம் இன்ஷால்லா. எனக்குரிய நாளைக்கு சிவகங்கள் கொடுக்குறோம், நாளைக்கு திரும்ப அதில் வச்சு கொடுத்தோம் இன்ஷால்லா. 5 கட்டமாக கொடுத்துருக்கோம். முதல்ல மொத்தம் எத்தனை பேருக்கு மொத்தம் எங்கள் நோக்கம் இந்த வருஷம் 2000 பேருக்கு எங்கள் இலக்கு இந்த வருஷம் மட்டும். ஏழையில் உங்களை அணுகுறது எப்படி அணுகணும்? எங்களை ஏழைகளை அணுகணும்னு சாலா, அதாவது முதல்ல ஏழையா இல்லையாங்க ஃபஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ என்ன ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணணும், அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அவங்க ஏழையா, ஒரு சிலர் வந்து கணவன் இறந்துருப்பாங்க, பிள்ளைகள் இருக்கும், அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தான் கொடுத்தோம். ஏன்னா இது வந்து ஜக்காத்துங்கிறது இஸ்லாத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏழைகள் யாருன்னு பார்த்து முறை பிரகாரம் சேரணும். அப்படி ஜக்காத் முறையாக சேர்ந்துருச்சுன்னா ஏழைகள் இல்லாத சூழ்நிலை இன்ஷால்லா நீங்கள் உருவாகிடும். குறிப்பாக வந்து இந்த ரமலானுடைய காலங்களில் ஏழைகள் வந்து வீட்டிலேயே இன்ஷால்லா அந்த சாப்பாடு இருக்கணும், அவங்களும் கஷ்டப்படக்கூடாதே நோக்கம். உங்கள் பேரும் போஸ்ட் என் நேம் முகமது ஃபரூக். நான் பீஸ் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டராக இருக்கேன்.